இங்க ஒருத்தனை இருட்டான அறையில அடைச்சு வச்சிருக்காங்க. முகமுடி போட்ட ஒருத்தன் இவன் கிட்ட வந்து கேள்வி கேட்கிறான். ஆனா இவனுக்கும் இவன் வாழ்க்கையில நடந்த எதுவுமே ஞாபகத்துல இல்ல. அந்த முகமுடி போட்டவன் பேச பேச இவனுக்கு தன்னோட வாழ்க்கையில நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. ஒரு நாள் அந்த ரூமுக்கு வெளியில ஒரு வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சம் எங்கேருந்து வருதுன்னு இவன் எட்டி பாக்குறான். பார்த்தா தன்னோட சின்ன வயசு வாத்தியார் இருக்காரு. இவன் சின்ன வயசுல பண்ண ஒரு தப்பால அந்த வாத்தியாரோட பொண்ணு இறந்து போயிருப்பா. அதனாலதான் அந்த வாத்தியார் இவனை பழி வாங்குறதுக்காக அவரோட வீட்டுல அடைச்சு வச்சிருக்காருன்னு இவன் தெரிஞ்சுக்கிறான். அதே நேரம் இப்ப பக்கத்து ரூம்ல இருந்து ஒரு பொண்ணோட சத்தம் கேக்குது. இவனை அடைச்சு வச்சு கேள்வி கேட்கிற மாதிரி தான் அந்த பொண்ணுகிட்டையும் கேட்கறாங்கன்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். அந்த பொண்ணுக்கும் தன்னோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்ல. அந்த முகமுடி போட்டவன் மறுபடியும் வந்து கேள்வி கேட்கிறான். இந்த தடவை இவன் எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறான். இன்னும் 2 நாள் நான் சொல்றதை கேட்டா உன்னை வெளியில விட்டுடுறேன் அப்படிங்கிறான். இவனும் அதுக்கு ஒத்துக்கிறான். 2 நாளைக்கு அப்புறம் இவனை வெளியில போக சொல்றாங்க. அதுக்கு இவன் அந்த பொண்ணு வந்தாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். அப்ப 2 பேர் வந்து இவனை இழுத்துட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணோட சத்தமும் இப்ப கேட்க மாட்டேங்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.